குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மணி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்ருக்குறோம். அதை வந்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம பாதி பார்த்துட்டோம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அது கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். கிரெடிட் மணி ஆர் பேங்க் மணி, சரியா? எமர்ஜென்ஸ் ஆஃப் கிரெடிட் மணி took place almost side by side with that of paper money. People keep a part of their cash as a deposit with the banks, which they can withdraw at their convenience through check. The check வந்து known as credit money or bank money itself. It not money but it perform the same as function of money. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம பணம் வந்து காகித பணம் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நம்மளோட இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து தங்கள் அவங்களோட பணத்தில் ஒரு பகுதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த டெபாசிட் பணத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த தொகையை எடுக்கிறதுக்கு வந்து இவங்க செக் லீஃப்ஸை யூஸ் பண்ணுவாங்க, சரியா? இந்த செக் லீஃப்ஸ் மூலமாக அதை திரும்பி வாங்கிக்கலாம். ஆனால் பார்த்தா அப்படின்னா இது வந்து இந்த செக்கு வந்து கடன் பணம் அல்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பணம் அப்படின்னு இதை வந்து, அதாவது பேங்க்கில் இந்த செக்கு கொடுத்தா நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்றதுனால இது வந்து என்ன அப்படின்னா காசோலை அப்படின்னு இந்த செக்கு வந்து, ஆனால் இதை மணியை குறிக்காது. ஆனாலும் மணியை, அதாவது காசு என்னென்ன வேலையை செய்யுமோ அந்த வேலை எல்லாமே இது செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? நியர் மணி, சரியா? நியர் மணி அப்படின்னா என்ன அப்படின்னா த ஃபைனல் ஸ்டேஜ் த எவாலுவேஷன் ஆஃப் மணி ஹாஸ் பீன் த யூஸ் ஆஃப் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் ட்ரெஷரி பில்ஸ், பாண்ட்ஸ், அடுத்தது டிபென்ச்சர், சேவிங் சர்டிஃபிகேட் எக்ஸெட்ரா. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எவாலுவேஷன் மணி ஹாஸ் பீன் யூஸ்டு. பில்லே வந்து கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்துடுறது, சரியா? டெபாசிட் பாண்டுங்கன்னு நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டிபென்ச்சர் அப்படின்ற ஒரு இதுக்கு இருக்குது. சேவிங் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாம் கொடுத்து கூட நம்ம வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணலாம். அடுத்தது ரீசன்ட் ஃபார்ம் ஆஃப் மணி பிளாஸ்டிக் மணி. இது வந்து என்னென்னா கிரெடிட் கார்ட்ஸு, சரியா? த லேட்டஸ்ட் டைப் ஆஃப் மணி இஸ் பிளாஸ்டிக் மணி, ஓகேவா? பிளாஸ்டிக் மணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸு, சரியா? இது கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது, டெபிட் கார்ட்ஸ் இருக்குது. த எய்ம் ஃபார் கேஷ்லெஸ் ட்ரான்ஸ்லேஷன். இது வந்து காசு இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ஓகேவா? அடுத்தது இ மணி, சரியா? இ மணி அப்படின்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மணி இஸ் மணி விச் எக்ஸிஸ்ட் இன் பேங்கிங் கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் இஸ் அவைலபிள் ஃபார் டிரான்சாக்ஷன் த்ரூ த எலக்ட்ரானிக் சிஸ்டம். இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மின்னணு பணம் வந்து வங்கியில் இருக்க கம்ப்யூட்டர் அமைப்புகள் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்லைன் பேங்கிங் அல்லது நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் பேங்கிங் ஆல்சோ நோன் ஆஸ் இன்டர்நெட் பேங்கிங் இன் ஆஸ் எலக்ட்ரானிக் பேமெண்ட் சிஸ்டம் தட் எனேபிள் customers of the bank or other financial institutions to contact a range of financial transaction through the website. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இணைய வழியில் வந்து அனுப்பக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வங்கியோட வாடிக்கையாளர்கள் வந்து பிற ஃபைனான்சியல் நிறுவனங்களுக்கு வந்து இந்த நெட் பேங்கிங் மூலமாக ஆன்லைன் பேங்கிங் மூலமாக அதாவது பணத்தை வந்து நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இ பேங்கிங் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஆல்சோ நோன் ஆஸ் த நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இன் சிம்ப்ளி த யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் மீன்ஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட் டைரக்ட்லி ஃப்ரம் ஒன் அக்கௌண்ட் டு அனதர் ரேதர் தென் பை த செக் ஆர் கேஷ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இ பேங்க் மூலமாக எலக்ட்ரானிக் பேங்கிங் மூலமாக இது போகுது.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொக்கமாகவும் போகலாம், இல்லை கணக்குலேருந்து அப்படியே வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவும் இதில் வந்து முடியும். சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேல்யூ ஆஃப் மணி. வேல்யூ ஆஃப் மணி இஸ் மீன்ட் த purchasing power of money over goods and service in a country, those it is related to the price level of goods and service, but the relation between the value of money and the price level is an inverse one. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணத்தோட மதிப்பு வந்து பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பொருட்களை வந்து அதனோட பணியையும் அதுக்கு சார்ந்த சக்தியையும் வழங்குத குறிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா அதனோட விலை அந்த விலை வந்து அந்த பண்டத்தினோட பணியை பொறுத்தது. அது எவ்வளோ அளவுக்கு வேலை அதில் செஞ்சுருக்காங்களோ அந்த அளவுக்கு அதுக்கு வந்து விலை ஜாஸ்தி இருக்கும். சரியா? அதை பொறுத்து தான் அதனோட விலையை வந்து நிர்ணயிப்பாங்க. இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதனோட விலை கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு வந்து நிறைய வேலைப்பாடுகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதனோட விலை வந்து அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் மணி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 டைப்ஸில் சொல்லலாம். இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி, இன்னும் எக்ஸ்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி. த இன்டர்னல் வேல்யூ ஆஃப் மணி ரெஃபர் டு purchasing power of money over drum goods and service. The external value money refer to the purchasing power money over foreign goods and services. இதில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தின் வந்து அகமதிப்பு என்பது வந்து உள்நாட்டில் இருக்க பண்ட பொருட்களை வந்து நம்ம வாங்கிறதுனால அது வந்து ஒரு விதமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனோட சக்தி வந்து அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்க நேச்சர் ஆஃப் மணி, பணத்தோட தன்மைகள். தேர் ஹாஸ் பீன் லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி confusion over the meaning at the natural money. Srikotsky states the money difficult concept to define, partly because fulfill not one but 3 functions, each of them providing the pretension of moneyness it of a unit of accounts, a medium and exchange of the storage of value. Sir John Hincks says money is defined by its function, any other in money, which is used as money, mine as money does அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பணத்தோட அளவுகோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து அதனோட பணம் அதன் மதிப்பணிகளால் வந்து வரையறுக்கப்படுகிறது. அதே மாதிரி பணம், அதாவது எதுவெல்லாம் பணமாக கருதுகிறோமோ அதெல்லாம் பணமாகவே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து வாக்கர் அப்படின்றது என்ன சொன்னாங்க, எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம் அப்படின்னு சொல்கிறாரு. பணம் இருந்ததுன்னா என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பணம் வந்து பார்த்திங்கன்னா 10 செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பணம் இருந்தால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எவ்வளோ கடன் எவ்வளோ இது இருந்தாலும் அதை திரும்பி தருவதற்கு சட்டப்பூர்வமாக நமக்கு வந்து அதிகாரம் வந்து அந்த பணத்தில் தான் நமக்கு இருக்குது இல்லையா? அதை வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படின்னா நம்ம பாண்டெல்லாம் சைன் போட்டு தான் நம்ம லோன் வாங்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நம்ம செய்வோம் இல்லையா? அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. ஃபங்க்ஷன் ஆஃப் மணிஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பிரைமரி ஆர் மெயின் ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன் அண்ட் கான்டிங்கென்ட் ஃபங்க்ஷன்ஸு. பிரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆர் மீன்ஸ் ஆஃப் பேமெண்ட். மணி யூஸ் டு பை த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். பொருட்களை வந்து வாங்கிறது, அதுக்கு பயன்படுத்துறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷர் ஆஃப் வேல்யூ. த வேல்யூ ஆஃப் ஆல் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு இன் த டேர்ம் ஆஃப் மணி. இட் இஸ் ஈஸியர் டு டிட்டர்மைன் த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் வேரியபிள் டைப்ஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அனைத்து வகையான பொருட்களையும் அதனோட பணிகளை வச்சு அதை வந்து மதிப்பு செய்கிறாங்க.
அதை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அதாவது இப்போ விலையை வந்து தீர்மானிக்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து 3 கேட்டகரிஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபரஸ்ட் பேமெண்ட், மணி ஹெல்ப் த ஃபர்தர் பேமெண்ட் டு borrower borrowing money today place himself under the obligations to pay specified sum of money and some specified future data. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் செகண்டரி இதில் பார்த்தீங்கன்னா எதிர்காலத்துக்கு செலுத்துவதற்காக ஒரு பணம் வந்து ஒரு கருவியாக பயன்படுத்துது. இது இன்று வந்து ஒரு கடனாளியாக பணத்தை வந்து கடன் வாங்குகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கட்டி வந்து அதை வந்து அவங்க கடமையாக நினச்சி அதை கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டோரேஜ் ஆஃப் வேல்யூ ஆர் ஸ்டோரேஜ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பின் நிழற்கலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சில பொருட்களை வந்து அழிந்து போகக்கூடியதாக இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் மூலமாக சேமிப்புக்கு வந்து அது யூஸ் ஆகாது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்துக்கு வந்து பணம் சேமித்து வச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக அழிஞ்சு போகாது. பணத்தை சேமித்து வச்சோம்னா அது அழிஞ்சு போகாது. அதே பொருட்களாக நம்ம சேமித்தோம்னா நம்மளோட அந்த பொருட்கள் வந்து அழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூ. சரியா? ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர், மணி மேக் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேஸ் as well as about the possible. It was therefore left necessary to transfer purchasing power from one place to another. இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால் பணத்தை வந்து தொலைதூர இடங்களுக்கும் வெளிநாட்டிலேயும் நம்ம வந்து பொருட்கள் வாங்கிறதுக்கு நம்ம பணத்தை செலவு செய்ய முடியும். அதனை வாங்கும் சக்தி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்றுவது வந்து அவசியம் வந்து உணரப்பட்டது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்டின்ஜென்ட் ஃபங்க்ஷன்ஸு, பேசிக் ஆஃப் கிரெடிட். கடன் வந்து அடிப்படையில் இயங்குது, மூலதனமும் வந்து அதிகரிக்குது, அதே மாதிரி நாட்டோட வருவாயும் இது வந்து அதிகரிக்குது. சரியா? அடுத்தது சேவிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சேவிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட் சேவிங் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து அவங்களோட கணக்கை வந்து துவங்குறது. இதில் வந்து 0 கணக்கிலேருந்து நாம் வந்து இதை தொடங்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சேவிங் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட பணத்தை வந்து நாம் என்ன பண்ணுறோம், அதில் செலுத்துகிறோம். அதை செலுத்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து வைப்பு தொகையாக வச்சு அது வந்து என்ன ஆகுது, அதுக்கு பேங்க் வந்து வட்டி கொடுப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா இது வந்து போடுறது எடுக்கிறது. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம ஒரு மாதம் போடுவோம், ஒரு மாதம் அதுலேருந்து பணத்தை எடுப்போம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபாசிட் யூஸ் ஆகுது. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா இது வந்து நிரந்தரமாக நம்ம போட்டு வச்சுறது, 10 வருஷம் 18 வருஷத்துக்கு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து வட்டியும் முதலுமா நாம் எடுக்கிறது தான் ஃபிக்ஸட் டெபாசிட். அடுத்தது பெனிஃபிட்ஸ் ஆஃப் சேமிப்பினால் என்ன நன்மைகள்? நமக்கு வந்து பொருளாதார ரீதியாக நிதி ரீதியாக நமக்கு என்ன ஆகுது, நமக்கு ஒரு செக்யூரிட்டி கிடைக்குது. அதே மாதிரி எதிர்பாராத செலவுகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி உங்கள் வேலையை இழந்தாலும் நம்ம எதிர்காலத்தில் அந்த பணத்தை வச்சு நம்ம வாழ முடியும். சரியா? அதே மாதிரி நீங்கள் வந்து வேலையிலேருந்து ஓய்வு பெற்றுட்டாவும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த பணத்தை வச்சு வசதியாக இருக்கலாம். நம்ம இன்றைக்கி சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு வந்து என்னது, ஒரு பாதுகாப்பு. சரி, அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டென்சிட்டி ஆஃப் சேவிங். சரியா? இன்டென்சிட்டி ஆஃப் சேவிங் மணி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச் தெம் அபவுட் த டேக்ஸஸ் அண்ட் அக்கௌண்டிங். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து
மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, வரி கொடுக்கறது வாங்கிறது இதெல்லாம் நமக்கு தெரியணும். வளர்ந்து வர்றதில் வந்து நமக்கு பணம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்கரேஜ் தம் டு அப்ளை த ஸ்காலர்ஷிப், அதாவது உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி வரவு செலவு திட்டத்தை போடுறதுக்கும் மாணவர்கள் கடன்களுக்கு விண்ணப்பிக்கவும் நம்ம உதவி செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹெல்ப் தம் டு பட்ஜெட் அண்ட் அப்ளை ஃபார் ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்தது டீச் தம் பர்சனல் சேவிங்ஸ், அதாவது தனிப்பட்ட சேமிப்பு முறையை அவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், பல்வேறு முறையில் வந்து நாம் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். பணமாக இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு அடுத்தது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான பொருட்களை வந்து, அதாவது தேவையான பணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வைக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னது அப்படின்னா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்ம பணம் முதலீடு செய்யலாம். அதுக்கு அடுத்தது வந்து பேங்க்லேருந்து பத்திரங்கள் வாங்கி அதன் மூலமாக நம்ம அமௌண்ட்டை சேமித்து வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பரஸ்பர நிதி மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அமௌண்ட்டை சேமிக்கலாம். அடுத்தது இன்சூரன்ஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அனியூட்டிஸ்னால் ஆண்டு தொகை வந்து மாதம் மாதம் வர்ற மாதிரி நம்ம பண்ணலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட் ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் அசட்ஸ், அதாவது வைப்பு கணக்கு அல்லது வேறு பல பத்திரங்களை வந்து நம்ம வாங்கி அதன் மூலமாக நம்ம பணத்தை வந்து சொத்துக்களை சேர்த்தலாம். சரியா, இதுவெல்லாம் வந்து நம்மளோட யூஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பிளாக் மணி அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளாக் மணி அப்படின்றது என்ன அப்படின்னா கணக்கில் கொண்டு வராத பணம். சரியா, பிளாக் மணி அப்படின்றது கணக்கில் கொண்டு வராத பணம். இது வந்து பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலைஸு அந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸில் இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கணக்கில் வந்து இப்போ வந்து ஒரு 30 லட்சம் லாபம் வருது அப்படின்னா அவங்க 20 லட்சம் தான் லாபம் வருது அப்படின்னு சொல்லி அதுக்கு உண்டான கணக்கில் எழுதுவாங்க. எழுதி அந்த 10 லட்சம் மீதி 10 லட்சம் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க கணக்கில் கொண்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி கொண்டு வராத பணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளாக் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டை ஏமாத்துறது, வரி டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறதுக்காக இந்த வேலைகளெல்லாம் செய்வாங்க. இது வந்து குற்றவாளிகள், கடத்தல்காரர்கள், அப்புறம் வந்து இவங்க வரி ஏய்ப்பு செய்தவர்கள், இவங்கெல்லாம் நம்ம நாட்டோட விரோதிகள், சமூக விரோதிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து வருமானத்தை கம்மியாக காட்டுவாங்க. வெளிநாட்டு வங்கியில் கொண்டு போய் அந்த பணத்தை போட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்கிறதுனால அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா வர வர கருப்பு பணத்தோட மதிப்பு வந்து அதிகரிச்சுட்டே வருது. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த 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 நபர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வந்து வழங்கணும். ஆனால் வந்து கடுமையான தண்டனைகள் நம்மளால் வழங்கப்படுவதில்லை. அதனால் நமக்கு அது அதிகரிக்கிறதுனால அது நமக்கு தெரியறதில்லை. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கட்டுப்படுத்தணும். சரிதா, இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து நிறைய பிளாக் மணி வந்து வேறு நாட்டு வங்கிகளுக்கு போகுது. அது வந்து அந்த நாட்டோட வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துது. அதாவது நம்மளோட உண்மையான மதிப்பை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா குறைச்சிருது. வரி ஏமாத்துறதுனால அரசுக்கு வந்து வருவாய் அதாவது வருமானம் வர்றது கம்மியாகுது. அதுக்கப்புறம் பார்த்தேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் அதில் வந்து லாபம் அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக நடக்கும். மேலும் பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியில் வந்து நிறைய பற்றாக்குறைகள் ஏற்படும். பணத்தில் நமக்கு வந்து நிறைய லேக் ஆகும். சரியா, நம்மளோட சொசைட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டான நிலையில் இருக்காது. சரியா, அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து அதுக்கு எதிராக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்தியா வந்து மற்ற நாடுகள் சுவிட்சர்லாண்டு அந்த மாதிரி நாடுகள்லாம் போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம வெளிநாட்டவர்கள் எத்தனை பேர் வந்து உங்கள் பேங்க்கில் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து இந்த பணத்துக்கு வந்து வேல்யூ கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தடுப்பு வந்து நாம் செஞ்சுக்கிட்டு வரோம். இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பிளாக் மணி வந்து கம்மியாகும் அப்படின்னு நாம் நம்புவோம்.
இது வந்து காயின்ஸு டாலர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா $1 $2 இதெல்லாம் வந்து மிஸ் வந்து வெளிநாட்டு கரன்சிஸ் இதெல்லாமே. அடுத்தது ஃபஸ்ட்டு எவாலுவேஷன் பார்டர் சிஸ்டத்தில் என்ன, அப்புறம் கோல்டு, அப்புறம் மெட்டல் காயின்ஸ், அப்புறம் பேப்பர் காயின்ஸு பேப்பர் மணி, அடுத்து பிளாஸ்டிக்கு, அப்புறம் எலக்ட்ரானிக் மணி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி. சரியா? சேவிங் டெபாசிட் அப்படின்னா நாம் வந்து பணத்தில் வந்து நம்ம பேங்க்கில் வந்து பணம் போட்டு வைக்கிறது. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னா ஒரு பணம் குறிப்பிட்ட பணத்தை நாம் வந்து பேங்க்கில் போட்டோம்னா அது வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அந்த பணத்தை நாம் எடுத்துக்கிறது அந்த மாதிரி. சரியா? அந்த காலத்தில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள் டாலர்ஸு, பவுண்டு, ஈரோ, இது வந்து ஒரு நாட்டில். சரியா? ஒரு நாட்டில் வந்து இது ரூபின்றது நம்ம இந்தியாவோடது. அடுத்தது பவுண்டு, ஈரோ அப்படின்னா யூரோப்புது. டாலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுது. இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் இது வந்து ஃப்ரான்ஸுன்னு போட்டிருப்பாங்க. ரூப்ளே இந்த மாதிரியெல்லாம் ஒரு நாட்டுது வந்து ஒரு விதமான டாலர்ஸ் இருக்கும். சரியா? இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப போட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் கண்டிப்பாக புரியும். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி அடுத்த கிளாஸில் நம்ம வேறு லெசன் பார்க்கலாம்.